நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க கொஞ்சம் கவனிங்க. ஷமிலி மேடம்க்கு நடந்த ஆக்சிடென்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. மேடம் இப்ப இருக்க நிலைமைக்கு அவங்களால இங்க கண்டிப்பா வரவே முடியாது. அதனால இந்த கம்பெனியோட பொறுப்பு எல்லாத்தையும் மனப்பூர்வமா பிரதீப் சார் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. நான் சொன்னது உங்க எல்லாருக்கும் இப்ப புரிஞ்சிருக்கும்ல. இன்னையில இருந்து பிரதீப் சார் தான் இந்த கம்பெனியோட எம்டி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் சார். வாங்க. எதுக்கு சுனிதா இந்த தேவையில்லாத ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? நான் நேத்து வரைக்கும் இங்கே தானே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நீங்க சாதாரண இன்சார்ஜா இருந்தீங்க, இப்போ இந்த கம்பெனியோட ஓனர். அந்த மரியாதையை நான் கொடுக்கணும் இல்லையா? சரி வாங்க சார். உங்களோட அப்பா இந்த சீட்ல உட்கார ரொம்பவே முயற்சி பண்ணாரு. ஆனா வாய்ப்பு கிடைச்சது அவரோட மகனான உங்களுக்கு தான். அதெல்லாம் அப்படித்தான். சிலருக்கு ஆரம்பத்துல தான் அதிர்ஷ்டம் வரும். தொடர்ந்து வர்றவங்களுக்கு தான் அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான பாக்கியம் கிடைக்கும். இனிமே இதோட பொறுப்பை கேட்டு யாராவது வருவாங்களா சார்? யார் வருவாங்க? வந்தாலுமே எல்லாம் லீகலா இருக்குல்ல. சமிலிக்கு அவங்க அப்பா கொடுத்த இந்த கம்பெனியும் பில்டிங்கையும் இடத்தையும் அவ எனக்கு சட்டப்பூர்வமாவே எழுதி கொடுத்துருக்கா. ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் அகிலாக்கு எதிராக கொடுத்திருந்த கேஸையும் அவள் வாபஸ் வாங்கிட்டா. அதோட அந்த 36 லட்ச ரூபாய்க்கான இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம பக்கா சேஃப். இனி நீ என் கூட தான் இருக்கணும். இந்த கம்பெனியோட இன்சார்ஜா நீ பொறுப்பேற்றுக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, பிரதீப் சார் அந்த கேபின்ல இருக்காரு. ஓகே. சுனிதா, பயப்பட வேண்டாம். உன்னோட விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா? எனக்கெல்லாம் மேனஸ் இருக்கு. அதை அனுசரித்து தான் நான் நடந்துக்கிறேன். இங்கே என்ன பார்க்க வரக்கூடாதுன்னு நான் தான் சொல்லியிருக்கேன்ல. அப்படின்னா உங்களை பார்க்கறதுக்கு நான் எங்கே தான் வரணும்? சுனிதா, நீங்கள் போங்க. எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் நீங்கள் ஃபோன் எடுக்கல. உங்களை தேடி வீட்டுக்கு போனேன். அங்கே கட்டிலேருந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு உங்கள் அப்பா அங்கே இருந்தார். அப்படின்னா உங்களை தேடி நான் இங்கே தானே வந்தாகணும். நீ எதுக்கு இவ்வளோ அர்ஜென்ட்டாக என்ன தேடி இங்கே வந்திருக்க? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்துருந்தீங்க. அதோட அட்வான்ஸ் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. எனக்கு மீதி பணம் வந்தாகணும். சமிலியை கொள்றதுக்கு உண்டான பணத்தை தான் நான் உனக்கு கொடுத்தேன். ஆனால் ஆக்சிடென்ட்டில் செத்து போனது அவளோட பையன். அதுக்காக நான் மறுபடியும் உனக்கு பணம் கொடுக்கணுமா? சாக வேண்டியவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. உண்மையை சொல்லணும்னா ஆள் மாதிரி செத்ததுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போகணும். அதுதான் மரியாதை. ஆனால் நான் அதை கேட்க போகிறதில்ல. நீயே வச்சுக்கோ. அதோட எல்லாத்தையும் நீ நிறுத்திக்கணும். ஒருவேளை நான் அதை நிறுத்தலைன்னா? நீங்கள் இன்னைக்கு இந்த சேர்ல இருக்க காரணம் அந்த ஆக்சிடென்ட் தான். நீங்கள் சொல்லி பண்ணினது தானே. அந்த பணம் கண்டிப்பாக எனக்கு வேணும். இந்த மாதிரிலாம் நீ அடம்பிடிக்காத ரகு. எனக்கு பணம் தேவைப்பட்டதுனால தான் இந்த மாதிரி குற்றத்தை பண்ண நான் ஒத்துக்கிட்டேன். அது எனக்கு கிடைக்கலன்னா என்னோட ஒரு வார்த்தை போதும், உங்களுக்கு இந்த சேரும் போயிடும், கொலை பண்ண முயற்சி பண்ணினதுக்காக ஜெயிலுக்கும் போகணும். அதனால என்னை கஷ்டப்படுத்தாதீங்க சார். என்னை கஷ்டப்படுத்தினா உங்களுக்கு தான் பிரச்சனை. இதை நான் நேராக உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பேலன்ஸ் பணத்தை எப்போ கொடுக்கலான்னு யோசிங்க. அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணணும். கால் பண்ணலைன்னா நான் இனி உங்களை பார்க்க வர மாட்டேன். நான் நேராக சமிலியை பார்க்க தான் போவேன்.
நல்ல செய்தி வரும்னு நான் இங்கேருந்து கிளம்புறேன் சார். ஹலோ. ஹரி. ஆமாம்ப்பா, நான் குளிச்சிட்டு இருந்தேன்ப்பா. இல்ல, மொபைலை பார்க்கவே இல்லையே. பிரச்சனை இல்லை ஹரி. சாரதா ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. இல்ல, நான் இன்னும் கிளம்பவே இல்லை. கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஏதாவது முக்கியமா பேசணுமா ஹரி? சரி, நான் அப்புறம் கால் பண்றேன். ஆமா, நீங்க ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வராம இருக்கீங்க? சாரதா தான் வந்திருக்காளே. இனிமே அங்க போக வேண்டான்னு தான் சொன்னேன். அவ தான் கேட்கல. உட்காருங்க. இந்த அவஸ்தையில் அவன் இருந்தாலும் அப்பா அம்மாவை விட அவனுக்கு முக்கியமானவங்க அந்த பொண்ணும் அவளோட பையனும் தானே. மறுபடியும் சமேலியை ஏத்துக்கிறதுக்கு சூரஜ் முடிவு எடுத்ததும் சமேலியோட பையனும் அவர் பையன் மாதிரி தானே. ஒரு ரத்த பந்தம் இல்லைனாலும் நம்ம கண்ணு முன்னாடி ஓடி ஆடிக்கிட்டு இருந்த அந்த பையன் டக்குன்னு செத்து போனதும் நமக்கு கொஞ்சம் வேதனையா தானே இருக்கும். யாரோட குழந்தையோ இப்ப செத்து போனதும் அதை அவனால ஏத்துக்க முடியல. அப்போ எங்களை வேணான்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு வெளியே போனப்போ என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அதுல 10ல் 1 பங்காவது இப்ப புரிஞ்சுக்கிட்டு இருப்பான் அவன். இந்த மாதிரி ஒரு சமயத்துல இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. வேற யாரோ இல்ல, இந்த கஷ்டம் சூரஜ் அண்ணனோட வாழ்க்கையில தான் நடந்திருக்கு. இந்த சமயத்துல தான் நாம அண்ணன் கூட நிக்கணும். 2 மாசம் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் சூரஜோட உடம்ப நம்ம பழைய மாதிரி கொண்டு வர முடியும். ஆக்சிடென்ட் டிப்ரெஷன்ல இருந்து சமேலி வெளியே வரவே முடியல. இப்போ நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது சூரஜோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா இருக்கும். என்ன முடிவு எடுக்கணும்? சூரஜையும் சமேலியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். பழைய நிலைமைக்கு கொண்டு வர உங்களால மட்டும்தான் முடியும். சூரஜ் இங்க வர்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சமேலி அவ இந்த வீட்டுக்குள்ள வர நான் அனுமதிக்க மாட்டேன். சமேலி இங்க வராம சூரஜன வர மாட்டாரு. அவளோட ஃபேமிலி கிட்ட சொல்லிடுங்க, அவங்க வந்து கூட்டிட்டு போட்டோம். சமேலி அவங்க ஃபேமிலியோட வச்சிருந்த எல்லா தொடர்பையும் முடிச்சுக்கிட்டா. அவங்க ஃபேமிலி கூட எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை. சூரஜ் மட்டும் இல்லை, சமேலி இங்க கூட்டிட்டு வரணும். எதுக்கு? ஏன்னா அவ வயித்துல வளருது சூரஜ் அண்ணனோட குழந்தை. இந்த குடும்பத்தோட வாரிசை சுமந்துட்டு இருக்க அவளை போய் நம்மளால எப்படி ஒதுக்கி வைக்க முடியும்? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ சூரஜ் தான் உங்களுக்கு பக்கபலமா இருந்து தீர்த்து வச்சாரு. இப்போ அவருக்கு ஒரு உதவி தேவைப்படுது. நீங்க சூரஜுக்கு உதவி பண்ணா மட்டும் போதாது, அவர் கூட இருக்கணும். ஒருவேளை நீங்க இதை பண்ணலன்னா சூரஜ் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கவே மாட்டாரு. அப்பா ப்ளீஸ் பா. இந்த மௌனம் நல்ல ஒரு தொடக்கத்துக்கான ஆரம்பம் தான். அப்புறம் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நாம இங்கிருந்து கிளம்பணும். பாலா அந்த கொட்டகையில இருக்கிற வரைக்கும் வேணு இங்க இருந்து எங்கேயுமே போக மாட்டான். எந்த வேலையும் இல்லாம வேணும்னு இப்படி அவங்களுக்கு காவலுக்கு நின்னா யார் செலவு காசு கொடுப்பாங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீயும் சதீஷும் வேற இல்லாம தெற்கும் வடக்கும் நடந்தப்போ செலவுக்கு கொடுத்தது அவன் தானே. அது வேணும்னு கொடுக்கறத பத்தி பிரச்சனை இல்ல. எங்க இருந்தோ வந்த அவளுக்கு நாம எதுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும்ன்ற? அவளை இங்க இருந்து எப்படி அடிச்சு துரத்துறதுன்னு நாம யோசனை பண்ணணும். அவளை அடிச்சு துரத்த வேணும்னு சம்மதிக்கணும்ல.
நேர்ல பார்த்தா கண்டபடி திட்டுவாரு. ஆனா ஒரு நிமிஷம் கூட அவளை பார்க்காம இருக்க மாட்டாரு. இது என்ன நோயின்னு எனக்கு புரியவே இல்லை. இது அவன் மேல இருக்கிற பாசம் இல்ல, அவன் குழந்தை தானே அவன் வயித்துல வளருது, அந்த கவலை தான். சுய மனசோட அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும். இல்லைன்னா வேணும் அவளை அடிச்சு துரத்து விடணும். இது ரெண்டுமே நடக்கிற காரியமே இல்லம்மா. நடக்கும்டா, இதுல ஒண்ணு நடக்கும். அப்படி நடக்கிறதுக்கு ஒரு கொடூரமான செயலை காட்ட வேண்டியிருக்கும். இப்ப வேணு பாலா மேல ஏன் அதிகமா பாசம் காட்டுறானா, அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்காக தான். அது இல்லாம போச்சுன்னா அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற உறவு எப்ப வேணா உடைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ரொம்ப கஷ்டமா. ஒண்ணு வேணுவோட கையால குழந்தைக்கு ஏதாவது பண்ண வைக்கணும், இல்லைன்னா எதையாவது கொடுத்து உள்ள இருக்கிற அந்த உயிர் துடிப்பை நிறுத்தி அதை வேணு மேல இருக்கிற கோவத்தினாலதான் பாலா அப்படி பண்ணா அப்படின்னு மத்தவங்கள நம்ப வைக்கணும். என்ன முடியுமா? அது முடியுமான்னு என்கிட்ட கேட்டா நான் என்னமா சொல்றது? அவளை ஆத்துல தூக்கி போட சொன்னா நான் போடுவேன். இந்த மாதிரி வேலை எதா இருந்தாலும் நான் செய்ய ரெடி. ஆனா குறுக்கு புத்தி விஷயத்துல நீங்க தான் என் குரு. ஏண்டா அவ தங்கச்சி தானே ஆஷா. ஆஷா ஏதாவது கொண்டு போய் கொடுத்தா அவ கட்டாயம் சாப்பிடுவா. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற அந்த குழந்தையும் கருகி போயிடும். ஆஷா கையால அதை செய்யணுமா என்ன? இங்க இருக்கிறவங்க எதை கொண்டு போய் கொடுத்தாலும் அவ கண்டிப்பா சாப்பிடவே மாட்டா. அப்பாவுக்கு கொடுக்க சொல்லலாம். ஓ, அதெல்லாம் நடக்கிற வேலை இல்லடா. ஆஷா தான் அதுக்கு தகுந்த ஆளு. அவளும் ஒரு பொண்ணு தானே, நாளைக்கு அவளும் ஒரு குழந்தைய சுமக்க வேண்டியது வரும் இல்லையா? இவ்வளவு பெரிய பாவத்தை அவ செய்ய வேண்டாமா? வேண்டாம், பாலா அந்த இடத்துலயே தங்கி இருக்கட்டும். நீ உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் வெளியே எங்கேயாவது தங்கிக்கோ. அம்மா, இந்த மாதிரி கொடூரமான செயல்லாம் செய்யாம நம்ம வேற ஏதாவது வழி கண்டுபிடிக்கலாம். அவளோட கர்ப்பத்தை இல்லாம ஆக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மருந்தை வாங்கி சாப்பாட்டுல கலந்து அதை ஆஷா கையில கொடுத்து விட்டு பாலாவை சாப்பிட வைக்கணும். இதுதான் என் மனசுக்கு தோணுன ஒரே வழி. அதோட பாலாவோட வாழ்க்கையும் இங்கேயே முடிஞ்சிடும். அம்மா, கொஞ்சமாவது மனசாட்சி வேணும். என்ன இருந்தாலும் அவங்க வேணும் பொண்டாட்டி தானே. அவங்கள இந்த மாதிரி கொட்டையில படுக்க வைக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. அம்மா, நீங்க பாலா கிட்ட சொல்லி ரூம்ல படுக்க சொல்லுங்க. பாலாக்கா விஷயத்துல நம்ம உடனே ஒரு முடிவு எடுக்கணும் அத்தை. நேத்து இங்க வந்துட்டு போன லேடி டாக்டர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சும்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், நம்ம எல்லாரையும் சேர்த்து போலீஸ் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா நாம யாரும் அவ கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் அங்க தங்க வைக்கல. அவ இனிமே அங்கதான் தங்க போறேன்னு முடிவெடுத்ததானே அங்க போய் இருக்கா. இந்த நிலைமையில பாலாக்கா அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும்ல. வேணுவோட சுபாவம் தான் அவளுக்கும் தெரியும்ல. அவன் ஒரு வார்த்தை சொன்னா இவ பதிலுக்கு 10 வார்த்தை சொல்றா. பொண்ணுங்க எப்பவுமே புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் வாழ்ந்தாகணும். நீ எதுக்கடி சிரிக்கிற? ஒன்னும் இல்ல, நம்ம அம்மாவை பத்தி யோசிச்சு பார்த்தேன். ஐயோ, நீ அதிகமா ஒண்ணு சிரிக்க வேண்டாம். வீட்டுல கோடிக்கணக்கான ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கே தவிர அங்கேருந்து 1 ரூபாயாவது இங்க கொண்டு வந்து சேர்த்தியா? பாரு, இதுக்கு நாம உடனே ஒரு முடிவு எடுத்தாகணும். இல்லைன்னா நீங்க 2 பேரும் வாடகை வீட்டுக்கு தான் போயாகணும். டேய், உனக்கும் சேர்த்து தான்டா சொல்றேன். ஏண்டி, இங்க பாரு ஆஷா, உங்ககிட்ட சொல்லியிருக்கல அம்மா கூட நீ எப்பவுமே சண்டை போடக்கூடாது, அனுசரிச்சு போனேன்னு. நான் ஒன்னும் அதை பேச இங்க வரல. பொண்டாட்டி புருஷன் பேச்சுக்கு தான் கட்டுப்பட்டு வாழணும்னு சொல்றவங்க அம்மா மாமாவை எப்படி மதிக்கிறாங்கன்னு நான் தான் பார்த்துட்டே இருக்கேனே. யார் யார்கிட்ட என்ன பண்றாங்கன்றதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. நாம இங்க இருந்தாகணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியே ஆகணும். ஆனா பாலாக்காவ இனிமே அவங்கள தனியா விடக்கூடாது. வேணு மாமாவோட ரூமுக்கு போக பாலாக்கா தயாரா இல்ல. பின்ன என்ன செய்யறது? நீங்க எல்லாரும் சேர்ந்து அதுக்கான முடிவை எடுத்தாகணும். இந்த வீட்ல நிறைய ரூம் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒண்ணா அவங்களுக்கு கொடுங்க. அந்த ரூம்ல வேணு மாமா போய் அவங்களுக்கு பிரச்சனை பண்ணக்கூடாது. நடந்த மாதிரிதான். ஏன்டி, அவன் ஒரு பைத்தியம். ஒருவேளை அவர் பைத்தியம் இல்லைன்னு சொன்னா கூட அதுக்கான சர்டிபிகேட் அவர்கிட்ட இருக்கு. நம்மளுடைய யார் தலையாவது உடைச்சிட்டு அது பைத்தியம் முத்தி போச்சுன்னு சொல்லி ஈஸியா அவர் தப்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் யாருக்கு நஷ்டம்? இங்க இருக்கவங்களுக்கு தான் நஷ்டம். அப்படின்னா வேணு மாமாவை இங்க இருந்து அனுப்புறதுக்கான வழியை பாருங்க. ஆனா பாலா இங்க இருக்கும்போது அவன் எங்க போறான்? எல்லாம் ஒரு தம்பியாடா, சொல்லவே கேவலமா இருக்கு. ஏண்டா, நம்ம வேணு எந்த வேலை வெட்டி இல்லாம இந்த வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்து எத்தனை நாள் ஆகுது? பாவம், அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி தரணும்னு உனக்கு தோணுச்சாடா? பாசம் வேணும்டா, சகோதர பாசம். ஏமா, உனக்கு தெரியுமா, இந்த வேணு எங்களுக்கு கறவை பசுவா இருந்தா. மாசம் மாசம் அவ அனுப்புற செக்குக்காகவும் மணி ஆர்டருக்காகவும் போஸ்ட்மேனை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். ஓ, அதை கொண்டு வர்ற போஸ்ட்மேன் தான் எங்களுக்கு கண்கண்ட தெய்வம். அவர் தான் உங்களை இப்படி பண்ணி வச்சிருக்காரு. யாரு? போஸ்ட்மேனா? போஸ்ட்மேன் இல்ல, வேணு மாமா. அன்னைக்கு நீங்க 2 பேரும் பொறுப்பா வேலைக்கு போயிருந்தீங்கன்னா எல்லாரும் நிம்மதியா இருந்திருப்பாங்க. வேலை பார்த்து வாழ்ற வாழ்க்கையெல்லாம் எங்களை மாதிரி முதலாளிகளுக்கு ஒத்து வராது. மற்றவங்க சம்பாரிச்சு கொண்டு வர்ற பணத்துல வாழ்ற சுகம் தான் உண்மையான சுகம். அதனால
என் வேணு தம்பிக்கு ஏதாவது ஒரு வேலையை நான் வாங்கி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் மாசம் அவன் கையிலிருந்து செக்கு ஃபுல்லு அவங்ககிட்ட இருந்து எதெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கிக்குவேன். அதனால நான் அவனை மறுபடியும் கறவை பசுவா மாத்த போறேன். எவ்வளவு நாளா அந்த அழகான சுகத்தை அனுபவிச்சேன். நான் சொன்னதை சீக்கிரம் செய்ய போறேன். ஓகேண்ணா. டேய், இன்னையிலிருந்து நான் நம்ம வேணுவுக்காக ஒரு வேலையை தேடி அலைய போறேன். நடக்கட்டும். ஒரு ஆள் வாழ்றதுக்கு மினிமம் ஒரு கறவை பசுவாது வேணும். ஓகே, சரி போ. இதெல்லாம் ஒரு ஜென்மமா என்ன? ரவுண்ட்ஸுக்கு வந்திருந்த போது உங்களை நான் பார்க்க முடியல, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். பையன் இறந்து போனது கூட தெரியாத அளவுக்கு ஆக்சிடென்ட்டோட ஷாக்ல இருந்து சமையல் இன்னும் மீளவே இல்லை. இதுக்கு மேலே அவங்கள ரூமில் அடைச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுலையும் பிரயோஜனமே இல்லை. இந்த ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்லேருந்து அவங்க வெளில போனாங்கன்னா ஒருவேளை விசித்திரமாக அவங்க நடந்துக்கிறதும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமையலுக்கு மென்டல் டிப்ரெஷன் ஏற்கனவே இருந்துச்சு. சில சமயம் அவங்க திடீர்னு வயலண்ட் ஆயிடுவாங்க. அதுக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களா? 1-2 தடவை சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்க போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாதனால ட்ரீட்மெண்ட்டை நிறுத்திட்டாங்க. மென்டல் பவர் அவங்களுக்கு கம்மியாக இருக்குது. சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை கூட அவங்களால தாங்க முடியாது. அதனால தான் அவங்க டக்குன்னு கோவப்படுறாங்க. இந்த நிலைமையில வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அது சமையலியை ரொம்ப பாதிக்கும் இல்லையா? பையன் இறந்தது தெரிஞ்சதுக்கப்புறம் சமையல் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். அதை அனலைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். சமையலி கர்ப்பமாக இருக்கிறதுனால சைடு எஃபெக்ட் உள்ள மெடிசன்ஸ் அவளுக்கு கொடுக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியும். டாக்டர், உங்கள் முடிவு என்னவோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். சூரஜும் சமேலியையும் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். மனசு அவங்களுக்கு அமைதியாகணும்னு ஹாஸ்பிட்டலை விட நல்ல இடம் வீடு தான். அவங்க வீட்லேயே ரெஸ்ட் எடுக்கட்டும். என்ன சொல்கிறீங்க? யோசிச்சு சொன்னால் போதும். பாலா, நம்ம பொம்பளைங்க கொஞ்சமாவது சந்தோஷமா நிம்மதியா இருந்தா அது கடவுளுக்கு சுத்தமா பிடிக்காது போல இருக்கு. இப்பயே நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க? என் வீட்டுக்காரரு சரக்கு அடிக்கிறத நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு தேவையானதை வாங்க ஆரம்பிச்சுட்டாரு. கட்டட வேலையோட சூப்பர்வைசரா அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. கையில மறுபடியும் பணம் வர ஆரம்பிச்ச உடனே அவர் திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இனிமே குடிக்கவே மாட்டேன்னு என்கிட்ட சத்தியெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. சில பேர் அந்த மாதிரி தான்க்கா. கையில பணம் இல்லாம இருக்கும் போதோ இல்ல எங்கேயாவது அவமானத்தை சந்திக்கும் போதோ இனிமே குடிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது எல்லாத்தையுமே அவங்க மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பழசை விட அதிகமா குடிக்க ஆரம்பிப்பாங்க. அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. கல்யாணம் முடிஞ்சது சுமேஷும் சரக்கு அடிக்கிறத விட்டுட்டான். ஆஷா சொல்றதுதான் இப்ப அவனுடைய வேத வாக்கா இருக்கு. சரக்கு அடிக்காம இருந்தப்போ நான் என்ன சொன்னாலும் என் வீட்டுக்காரர் கேட்பாரு. இதுக்கிடையில அவர் மறுபடியும் என் மேல கோவத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டாருமா. கடந்து போன காலத்தை பத்தி நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாலா. அது மறுபடியும் தொடங்கிருச்சுன்னா? வேணுகோபால் மாதிரி சதீஷ் மாமா ஒன்னும் சாடிஸ்ட் இல்லைல்ல. ஏதாவது ஒன்னு சொல்லி இங்கிருந்து வெளியில போய் தங்கினதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வித்தியாசம் நடந்துச்சுன்னா? இப்பெல்லாம் பாதி நாள் தான் அவர் வேலைக்கே போறாரு. வெளியில போய் வாடகைக்கு குடியிருந்தா யாருமா வீட்டு வாடகை கொடுப்பாங்க? என்னையும் ஒரு வேலைக்கே அனுப்ப மாட்டாரு. எத்தனை நாளைக்கு தான் எங்களால பட்னியா இருக்க முடியும்? 1-2 நாளாவே வேணு மேல அக்கறை காட்டிட்டு இருக்காரு. வேணுக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருப்பேன்னு சொல்றாரு. குடிச்சு அடிச்சதுக்கு அப்புறம் தான் 2 பேரும் வேலையை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. யாரு வேலை கொடுப்பாங்க? எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவங்களுக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது இந்த குடிகாரங்களுக்கு சமிலி உங்ககிட்ட ஏதாவது கேட்டாளா? ஏன் பையனை கூட்டிட்டு வரலன்னு கேட்டா. நான் போனப்ப அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் ரூம்ல இருந்து வர வரைக்கும் பையனை பத்தி தான் அவ கேட்டுக்கிட்டே இருந்தா.
டாக்டரை பார்த்துட்டு வந்தேன். சமேலிக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாதனால டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. சமேலி இப்போ நார்மலா இல்லை. இந்த நிலைமையில டிஸ்சார்ஜ் ஆனா இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இனி உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சமேலிக்கு எந்த மாற்றமும் ஏற்படலைன்னா நாம் அவங்கள சைக்காட்டிஸ்ட்டை காட்டலாம். அப்போ டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லட்டுமா? அவளை எப்படி நான் பார்த்துப்பேன்னு நினைச்சு நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்க ஒன்றும் வாடகை வீட்டுக்கு போக வேண்டாம். நம்ம வீட்டுக்கு தான் நீங்க வரணும். அது சரி வராத. இந்த நிலைமையில நீ அங்க போய் என்ன பண்ணுவ? சமிலிய ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்க வேண்டியிருக்கும். நீங்க ரெக்கவர் ஆகுறதுக்கே இன்னும் 1 மாசம் தேவைப்படும். அது வரைக்கும் அவளை யார் நல்லா பாத்துப்பா? இப்போ அப்பா வந்து நேரா உங்களை கூப்பிட்டாதான் நான் வீட்டுக்கு போவேன்னு அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இதை பத்தி எல்லாமே நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். மனப்பூர்வமா உங்களையும் சமேலியும் ஏத்துக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. சமிலியும் அங்க வர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. இதுக்கப்புறம் நீ இத பத்தி பேச வேண்டாம். நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் முடிவு எடுத்திருக்கோம். நீங்க இனிமே நம்ம வீட்டுல தான் இருக்கணும். என்ன பிச்சை எடுக்க போயிருக்கானா என்ன? ஏண்டா அந்த மேனேஜர் என்ன சொன்னாரு? டேய் வேலையை பத்தி அந்த ஆளு என்ன சொன்னாரு? இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, வண்டியில இரு. ஏய் வேலையை பத்தி அந்த ஆளு என்னடா சொன்னாரு? உன் நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை, அவ்வளவுதான். ஓஹோ, அவன் என்ன பத்தி என்ன சொன்னான்? ஏய் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில 5 சூப்பர்வைசர் தேவைப்படுறாங்கன்னு அன்னைக்கு அந்த ஆளு சொன்னான்னு சொன்னல. இப்போ என்ன வேகன்சி இல்லையா? வேகன்சி எல்லாம் இருக்குடா, ஆனா குடிகாரனுக்கெல்லாம் அவங்க வேலை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். ஆஹா, இரு நானே போய் கேட்டு வரேன். டேய் இங்க பாரு, நீ அதை பத்தி கேட்கறதுக்கெல்லாம் அங்க ஒன்றும் போக வேண்டாம். அங்க வெளியூர் ஆளுங்க நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. டேய் அவங்களோட அடியெல்லாம் நம்மளால தாங்க முடியாது. முதல்ல இங்கிருந்து கிளம்பலாவா? இந்த வேலைக்கு நான் எந்த வகையில தகுதி இல்லாதவனு தெரிஞ்சாகணும். டேய் மற்றவங்க கிட்ட நீ நடந்துக்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல. ஏற்கனவே நீ பண்ண பிரச்சனை எல்லாமே இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதனால தேவையில்லாம இங்க நின்று பிரச்சனை பண்ணாத. வேலைக்கு போகாம என்னால இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் கால் பண்ணி பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்கானுங்க. உனக்கெல்லாம் வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்டா. எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கேட்டா உங்ககிட்ட சொல்றதுக்கு பூனேல அந்த ஃபேக்டரி தானே இருக்கு. அவங்க அங்க ஃபோன் பண்ணி கேட்டா உன்னை பத்தி சூப்பரான ரிப்போர்ட் தானே கிடைக்கும். மேனேஜர் அடிச்சிட்டாரு, ஓனரை கண்டுபிடி திட்டினாருன்னு. அப்படி இருக்கும்போது யாரா உனக்கு வேலை கொடுப்பாங்க? வேற பாரு, உனக்கு இந்த ஊர்ல ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்டா. அதனால வேற ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம். வா, வந்து வண்டியில ஏறா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.